கன்னியாகுமரி மாவட்டத்தில் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண்ணை பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தடிக்காரன்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமாரி. இவர் கிராம முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கடன் வாங்கி தருவதாக கூறி வேர்கிளம்பி, கடியம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் முன்பணமாக 10,500 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் 70 சவரன் நகைகளையும் அவர் வாங்கிக் கொண்டதாக தெரிகிறது. ஆனால் பல மாதங்களாகியும் கடன் உதவி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் செல்வகுமாரி இருக்கும் இடம் அறிந்து சென்று அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நவம்பர் 14, 2014 இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது போக எல்லா மாநாடு வச்சு எல்லா இடத்துலயும் மண்டபங்கள்ல மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போடினால எங்களை நகை போடுங்க, நீங்க நகை போட்டாதான் எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும், நீங்க நகை தந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு லோன் எடுத்து தரேன்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் 5 பவுன் 3.5 பவுன் அடுத்த காப்பு எப்படியும் ஒரு 60-70 பவுனுக்கு தான் நகை போட்டிருக்காங்க சார். போட்டுட்டு இப்ப லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அவங்க தலைமுறை இருந்ததுனால கண்டிப்பா இப்ப மக்கள் மடக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு வந்ததை கண்டு ஃபாலோ பண்ணி மடக்கி பிடிச்சி